அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். வெல்கம் பேக் டு மாம்ஸ் ரெசிபீஸ். நான் ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் அப்பார்ட் ஃப்ரம் குக்கிங் நாங்கள் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம். அது வந்து பட்டர்ஃப்ளை பார்க் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து இது சம்மரில் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் வீடியோ எடிட் பண்ண டைம் இல்லாதனால ரொம்ப லேட்டாக போட்டுட்ருக்கேன். ஸோ ஆன் த வேல போகிறப்போ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடு, டென்ட் மாதிரி வீடு இருக்குது பாருங்கள், அது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மாஷால்லா நல்லா இருந்தது. அப்புறம் அதுக்கு அரௌண்ட் சுற்றி வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இட் வாஸ் ஆடட் பியூட்டி டு தோஸ் ஹவுசஸ். ஸோ அப்படியே நம்ம சைட் சீயிங் வந்து நல்ல வியூ வந்து நல்லா பார்த்துட்டே போனோம். அப்புறம் நான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரைஸ் எப்படி, தண்ணி ஃபெசிலிட்டிஸ், சாப்பாடு, அப்புறம் ட்ராவல், அது எல்லாமே இதில் கவர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எண்ட் வரையும் பாருங்கள். ஐ நோ எவ்ரி ஒன் இஸ் பிஸி, பட் இந்த வீடியோக்காக ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஷோர் நீங்கள் வந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ண போகிறீங்க இஃப் யூ ஆர் நேச்சர் லவர். ஸோ இங்கே போகிற வழியில் டெம்பிளும் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லாமல் போச்சு எங்களுக்கு வரப்போ. ஐ மீன் நல்லதாக இருந்தது, ஆனால் ஒரு மேபி ஹார்ட்லி ஒரு கிலோமீட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும் ரோடு. ஐ திங்க் 2 ரோடு இருக்குன்னு அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு வே இருந்துச்சு, அப்படி வந்து இருந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போனது வந்து ரெண்டல் ஆட்டுக்குட்டி இருக்குது பாருங்கள். ஸோ நாங்கள் போகிறப்ப ஆட்டோ ரெண்டல் எடுத்துகிட்டு போனோம். ஃபுல் டே அங்கேயே வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரி. ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அப்புறம் பஸ்ஸஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ஈவினிங் வரப்போ கூட நாங்கள் பார்த்தோம், அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பஸ்ஸு ஆட்டோ இல்லை. ஆட்டோ இருந்தது, 2-3 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் ரொம்ப காஸ்ட்லி, 800 1000 அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி வி ரீச்டு, அல்ஹம்துலில்லாஹ் வி ரீச் அண்ட் திஸ் இஸ் பட்டர்ஃப்ளை பார்க். வாங்க உள்ளாருக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னா. ஸோ நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஆடட் அட்வான்டேஜ். இல்லைன்னா ஓலா, ஊபர் கண்டிப்பாக இங்கே வராது. அப்புறம் மீட்டர் ஆட்டோ, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்கள்ட்ட கேட்டோம் எப்படி போகிறீங்க அப்படிங்கிறப்போ அவங்க வந்து மீட்டர் ஆட்டோ புக் பண்ணியிருந்தாங்களா. ஸோ மீட்டர் ஆட்டோ நம்பர் வந்து வச்சுட்டு வாங்க, அப்போ நீங்கள் மேபி போகலாம். ஸோ ஆக்சுவலி இன்னொன்று என்னென்னா, ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப சீப்பாக இருந்தது. ஜஸ்ட் 15 ருபீஸ் தான், ஆளுக்கு 15 ருபீஸ் தான் வாங்கிட்டாங்க டிக்கெட்டுக்கு ஃபேரு. அப்புறம் வெளியே உள்ளாருக்கு வரப்போ வெளியே ஷாப்ஸ் இருக்குது, தண்ணி, ஜூஸு என்ன வேணால் வாங்கிக்கலாம். அங்கேயே அவங்க ஆம்லெட்டு, தோசை அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ளாருக்கு போனப்போ நான் அது எடுக்கலை. உள்ளாருக்கும் ஷாப் இருக்குது, தண்ணி வாங்கிக்கலாம், ஜூஸ், அப்புறம் பீஸா கூட இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பீஸா. அப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருந்தனால நான் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல அதனால். அப்புறம் நீங்கள் வந்து இப்போ கல்யாணம் ஆக போகுதுன்னா, சப்போஸ் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் ப்ரீ வெட்டிங் ஷூட் கூட இங்கே பண்ணலாம். வீடியோஸோ ஃபோட்டோஸோ நல்லா இருக்கும், நல்ல வியூ இருந்தனால. நாங்கள் வந்து இந்த டூர் பிளான் வந்து சம்மரில் போயிருந்தோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப வேர்க்கும் அங்கே. ஆக்சுவலி என்னென்னா, நாங்கள் ரொம்ப ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதனால நல்லா இருக்கும், காற்று இருக்கும், வேர்க்காது அப்படி நினச்சி போனோம். ஆனால் ரொம்ப மோசம், இட் வாஸ் ஹாரிபிள். ரொம்ப நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணவே முடியல, அவ்வளோ ஹாட்டாக இருந்துச்சு. நாங்கள் தண்ணி பிளான்ட் அங்கங்கே வச்சுருக்காங்க, கோல்ட் வாட்டர், ஹாட் வாட்டர் கூட அங்கே வந்து இருந்துச்சு ஃப்ரீயாகவே. ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப க்யூவில் வெயிட் பண்ண முடியல, அதனால அங்கே ஷாப் இருக்குல்ல, அங்கே போய் தண்ணி வாங்கி குடித்தோம். அப்புறம் ஜூஸ் குடித்தோம், பீஸா ஆர்டர் பண்ணோம், ரோஸ் மில்க் குடித்தோம். ஆக்சுவலி நாங்கள் 3 பேர் போனோம். இன்சைடு வந்து ஹார்ட்லி 300 எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய செலவு ஆகாது. இங்கே பாருங்கள் பக்கி, இதுக்கு ஆக்சுவலி எல்லோரும் ட்ரெயினுங்கிறாங்க, ஆனால் அந்த பேர் வந்து பக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்டு வந்த பிறகு இதில் ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டோம் இருந்தோம். அப்புறம் போகலாம், அது அடுத்தது வரும் அந்த வீடியோ. அப்புறம் சாப்பாடு இங்கே எடுத்துகிட்டு போகணுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக முடியாது.
ஐ மீன் முடியும், நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் உள்ளாருக்கு உட்காந்து சாப்பிட முடியாது. இவங்க வந்து வெளியே தனியாக செப்ரேட் பண்ணியிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட்ஸு. அது வந்து நம்ம அங்கே போய் சாப்பிட்லாம். அப்புறம் நெக்ஸ்ட் வரும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ. தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலி கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய இடம் இருக்கும்ல, அவங்களுக்கு சுற்றி சுற்றி விளையாடுவாங்க. என் அக்கா பையன் யாக்கூப் வந்து உட்காரவே இல்லை, கொஞ்சம் கூட அவன் ரெஸ்ட்டே எடுக்கலை, அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தான். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே தண்ணி அவங்க தண்ணி வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி பிளான்ஸுக்கு. அது வந்து அவன் வந்து அதில் போய் விளையாடணும்னு அழுதுட்டு இருந்தான். ஸோ நான் கூட அம்மாட்ட சொன்னேன், கொஞ்ச நேரம் போயிட்டு வரட்டும் விடுமா அப்படி சொல்லி. இல்லை நோனோம் அப்படிலாம் விடக்கூடாது அப்படின்னு அம்மா வந்து விடலை. இவங்க வந்து நார்மலி கர்நாடகாவில் அவங்களுக்கு தான் தெரியும்ல, நல்ல கிளைமேட் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப சஃபர் பண்ணாங்க அவங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி புர்கா எல்லாம் எடுத்து சுற்ற மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அவ்வளோ க்ரௌட் இல்லை, நார்மலாக சில பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வேறு இடத்துல தனியாக செப்ரேட்டாக வந்துட்டோம். அதனால் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி அவங்க வந்து ரொம்ப வேக்குதில்லை, அதனால பாவம் சொல்லி அவங்க சொல்லிவிட்டு நானே சொன்னேன், எடுத்துருங்கம்மா அக்கா அப்படி சொல்லி. ஸோ இப்போ வந்து இந்த மரம் பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ பெரிய மரம். அதில் ஜஸ்ட்டு எல்லோ கலரில் பூ மட்டும் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் நம்ம. ஏன்னா இது உள்ளாருக்கு இருக்குது, சுற்றி பார்க்க தான் ஒன்றா வரும். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, யாருமே நிறைய பேர் இல்லவே இல்லை. ஸோ நல்லா இங்கேயும் நாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இங்கே தான் சாப்பிட வந்துட்டோம் நம்ம. இதுதான் வந்து பார்க்குக்கு வெளியே வந்து அவங்க இந்த மாதிரி டென்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. நாங்கள் இந்த மாதிரி எங்கேயாச்சும் இந்த மாதிரி போன இடத்துல பிக்னிக் இந்த மாதிரி போனோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நிறைய வேணும் திங்ஸ் இருந்தால் இங்கே அதிகமாக சாப்பிட முடியும் இந்த மாதிரி இடத்துக்கு போனால் அப்படி சொல்லி வீட்டில் இருக்கிறது எல்லாமே தூக்கிட்டு வந்துட்டா என் அக்கா. ஸோ வந்து அப்புறம் திட்டு வாங்கிட்டா மாட்டேன். நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போனால் ஆனால் சாப்பிடவே இல்லை, நான் ப்ராப்பராக சாப்பிடவே இல்லை. ரொம்ப வேர்க்கும்ல, அதனால ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து கர்நாடகா ஸ்டைல் சாப்பாடு. இங்கே பாருங்கள், இந்த டொமேட்டோ அப்புறம் ஆனியனில் கொஞ்சமாக டொமேட்டோ அண்ட் ஆனியன் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ நார்மலி கர்நாடகாவில் இந்த மாதிரி சாப்பிட்றப்போ ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் ஒரு சால்ட் போட்டு வச்சுக்குவாங்க, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் கியூட்டி வந்து ரொம்ப இவன் தான் ஃபஸ்ட் ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் இவன் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஸோ எங்களுக்கு வந்து அது ஒரு ஆடட் பாயிண்ட். ஸோ இது எல்லாமே கர்நாடகா டிஷ்ஷஸ். நான் என்னோடய வீடியோவில் இன்னும் இது எதுவுமே போடலை. ஸோ நான் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுறேன், போடுறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் எல்லா வீடியோஸும் கர்நாடகா சாப்பாடு எல்லாமே போடுறதுக்கு. ஸோ சிக்கன் குழம்பு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்புறம் ரசம், என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் அது வந்து ரசம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து போலீஸ் சார் வந்து சும்மா ஒரு டப்பாவில் கீரையோட இது ரைஸ் இருக்கும்ல, அது மட்டும் எடுத்துகிட்டு வந்து சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் கேட்குறதுக்கும் கூச்சமாக இருந்துச்சு. ஐயோ கேட்ட பிறகு சரி வேண்டான்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எங்கள் அம்மா வந்து கேளுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலி நான் கேட்டேன், சார் சைட் டிஷ் எடுத்துக்கோங்க சார் அப்படி சொல்லி. அப்போ இந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், ஜுன்கா சொல்லுவாங்க அது பேர். ஸோ அது கொடுத்த பிறகு அவங்க வாங்கிட்டு சாப்பிட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க, சூப்பராக இருக்குது அப்படி சொல்லி.
ஸோ ஃபைனலி சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த பக்கியில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இது 50 rupees, ஆளுக்கு 50 rupees வாங்கினாங்க. அதே நாங்கள் சுற்றுனது அப்படியே அவங்க வந்து ரவுண்ட் அடித்தாங்க. ஆனால் நல்லா காற்று இருந்தால் என்ஜாய் பண்ணோம். ஓகே, நோ ப்ராப்ளம். இட் வாஸ் ஒர்த்து. கிட்ஸ் இருந்தால் நல்லா ஜாலியாக உட்காந்து போகலாம், நல்லாயிருக்கும். वो चौंतर छोड़ेंगे मीट वीट करने में चढ़ने आता ऊपर छोटे बच्चों की गाड़ी वो भी करते हैं। उतरो कितने क्या वो गुड़सल में बैठे, चलो फोटो कर लेंगे। अभी एक जगह बैठो कंकी पानी बिका रहे थे ये अपा कंकी देखे नहीं मैं दुकान है अंदर दुकान हाँ बैठेंगे। याकूब याकूब नहीं நெக்ஸ்ட் நம்ம பீகாக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ஏரியா அங்கே வெயிட் பண்ணுறதுக்காக அங்கங்கே டென்ட் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அங்கே வந்து உட்காந்துறப்போ இதெல்லாம் வரும். சூப்பராக இருந்துச்சு பார்க்க. ஆனால் இது வந்து பயப்படவே இல்லை. மேபி அங்கே நிறைய பேர் போய் பழக்கம் போல் இருக்குது. ஸோ அப்படியே பக்கத்தில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து கடலை எடுத்துகிட்டு போயிருந்தோம், ஃப்ரை பண்ணியிருக்கிற கடலை. ஸோ அது எங்கள் அம்மா நாங்கள் சாப்பிடவே இல்லை, எல்லாமே இது இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. இவங்க வந்து நல்லா கையில் கூட நீங்கள் பாருங்கள், அடுத்தது வரும். இவங்க வந்து கையில் வச்சுருக்கிறது வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ஹார்ட்லி ஒரு 2 hours 3 hours இவங்களோட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. छिलक नहीं खा रहा सामने तिप सरक थे रमी जरा काले रमी इन्हीं नहीं जा रहा तो
उठ गई कितना हटते हैं अब अयो अयो तंटे नक्को करो रे बाबा अम्मा के अम्मा मेरे यहाँ डाल करके हाथ में पकड़ बेटा डाल रे लाग है मैं तो डालता हूँ बाबा मेरा मस्त पकड़ने जा आते हैं क्या देख देख कर को सटी हो नीचे पकड़ता मैं और नहीं पकड़ता कि देख हल्लू लेता ले मैं आओगे भाग क्यों चिंगा हम ना आ रहा नजीक ही चारा ஸோ ஃபிஷ் வந்து நம்ம எக்ஸிட் வரும்ல அங்கே தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரியவே தெரியாது ஃபிஷ் இங்கே இருக்கும் அப்படி சொல்லி. மேபி ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துருந்துருக்கலாம். ஆனால் ஓகே நோ ப்ராப்ளம். கொஞ்சம் நேரம் தான் அந்த பிரிட்ஜ் மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிற்க விட மாட்டேங்கிறாங்க. சரி டக்குன்னு வந்துட்டே இருங்க அப்படி சொல்லி வாட்ச்மேன் திட்டிகிட்டே இருந்தாங்க. அங்கே ஒரு சண்டை ஒரு அங்கிள் வந்து கேட்டுட்டாங்க, நீங்கள் வந்து ஏன் இப்படிங்கிறீங்க, பார்க்க தானே வந்திருக்கோம், ஏன் வாங்க 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 அப்படின்னா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க, விடுங்க பார்க்கட்டும் அப்படிங்கிறப்ப அவங்க சொன்னாங்க அது வந்து கீழே இறங்கிரும் அப்படிங்கிறாங்க. கீழே இறங்கிருங்கிறப்ப நீங்கள் ஏன் இப்படி அன்சேஃப்டி இருக்கிறது வந்து கட்டிருக்கீங்க அப்படி சொல்லி திட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் வெளியே போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். தேங்க்யூ, பாய்.